உக்ரைனுக்கு பல நாடுகளும் உதவுறாங்க. உக்ரைனுக்கு உதவுறதுல எந்த ஒரு ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாதுன்னு பல நாடுகள் தரப்பு இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பல நாடுகள் உதவி செய்யதான் செய்யறாங்க. எய்டுன்ற பேர்ல பல பணங்கள் கொடுக்குறாங்க. இப்ப அந்த பணமெல்லாம் உக்ரைனோட அதிகாரிகள், இந்த எம்பி இவங்களா இருக்கிறாங்க இல்லையா, அதை ப்ராப்பரா பயன்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுவும் இந்த மேற்குலக நாடுகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு பலவிதமான கோபங்கள் அந்த உக்ரைன் சார்பா இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட எரிச்சல்கள் வருது அப்படிங்கிறாங்க. ஏன்னா போருக்கு முன் போருக்கு பின் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, போருக்கு முன்னுனா ஒரு நார்மலான கார் இருக்குங்க உக்ரைனோட எம்பி கிட்ட, சும்மா யூரோப்புக்குள்ள வந்துட்டு போவாங்க, அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், வந்து பார்த்து எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க, ஓகே. ஆனா இப்போ உக்ரைன்ல இருந்து வரக்கூடிய எம்பிஸ்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல தான் அங்க வராங்க. இது எப்படிங்க சாத்தியம் அப்படிங்கிறது போல இந்த முன்னாடி நம்ம கிட்ட இருந்து யாப்பு முட்டு போனார் இல்லையா மல்லையா அவர்கள், அவரை ரோட்ல எல்லாம் பார்த்தாங்கன்னா போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அது ஒரு ட்ரெண்டிங் டைம்ல இருந்ததுயா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல உக்ரைனோட எம்பிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, உக்ரைனோட அம்பாசிடர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, உக்ரைனை சேர்ந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, பார்த்தாலே வீடியோ பிடிச்சி போறது. அதாவது எப்படி பாருங்க, கையில லட்சக்கணக்கான ரூபாய்க்கான வாட்ச், அப்படியே அவங்களோட ட்ரெஸ், நடை உடை பாவனைகள் அப்படியே மேற்குலகத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கிறாங்க. ரிச்சான ஒரு கிளாஸ்க்கு மாறிட்டாங்களா உக்ரைன் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் வந்திருக்குதான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பதிவு லோட் ஆயிருக்கும், அது எம்பி தான் அப்படின்றது போல இணையதளத்துல பதிவாயிட்டு இருக்கு, ட்விட்டர்லாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போல உக்ரைன் உண்மையாலுமே அந்த பணத்தெல்லாம் கரெக்டா தான் யூஸ் பண்றாங்களா, இல்ல அவங்க ஏப்ப முட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல பல செய்திகள் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்குன்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகள் போட்டாலும் உங்களுக்கு சில நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சியிலே கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இஸ்ரேலோட சீனியர் அபிஷியல் கிட்ட இருந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பப்போ பேட்டி கொடுக்கும்போது சொல்லிக்கிறாரு, இந்த அமெரிக்கா வந்து எங்களுக்கு வர வர ஆயுதங்கள் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறது போல அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு சொல்லிக்கிறாரு. காரணம் என்னன்னா, சமீப காலமா இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவுலயே வந்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் வந்துச்சு போல தெரியுது. ஏன்னா நம்ம முதல்லயே ஒரு பதிவுல சொல்லியிருப்போம், அது பொய் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்போம், கருத்துக்கள்லாம் வந்தது. இது உன்னோட கணிப்பு, உன்னோட பார்வை அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்களா. ஸோ அதை நம்ம மாத்திக்கும். என்னோட கணிப்பின்படி, என்னோட பார்வையின்படி இஸ்ரேலுக்கு காசால இருக்கக்கூடிய போர்ட்ல ஒரு கண்ணு அதனால போயிருக்கோம், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, கால் எடுத்து வச்சு சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, இழப்புகள் இஸ்ரேலுக்கு இருக்கு. இப்படி இருக்கும்போது அப்படியே பாருங்களா, ஜாலியா மாப்பிள்ளைகளாட்ட எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உள்ள குண்டை போட்டு இஸ்ரேலு கஷ்டப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா, இழப்புகள் சந்திச்சிருக்கிறாங்களா இல்லையா, எல்லாம் பண்ணி இந்த கான்யூனிஸ் ஒரு பகுதிகளா ராணுவ வீரர்கள் அமைச்சு முன்னேறி பிடிச்சா எப்படி மாப்பிள்ளைகளாட்ட ட்ரக்கை மட்டும் அனுப்பி போர்ட்லாம் எங்களுக்கு அப்படின்னா எப்படிதான் இருக்கு இஸ்ரேலுக்கு இல்லையா. அதுதான் என்ன செய்யறாங்களோ அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பட் ஆனாலும் அந்த ஒரு மாதிரியான விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடு இருக்கு. இன்னும் சிலர் இல்லைங்க அதெல்லாம் வெல் பிளான்டு தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா ஓகே, இந்த போர்ட் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ட்ரேடும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் போர்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ இந்த போர்ட் இப்போ அமெரிக்கா வந்து கட்டிட்டு இருக்கிறாங்களாமா, அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலியல் வீரர்கள்லாம் வெறி கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களாமா. என்னப்பா இது மேலேயும் குண்டுகளை போட்டுருவீங்களா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு புரியலீங்க, எஜிப்து வழியா பார்டர் கிராஸ் ஆகி காசாக்குள்ள இந்த எய்டை கொண்டு வந்தா தடுத்து நிறுத்துறாங்க, ஓகே அது பிரச்சனையாகுது, அதனால கொடுக்க முடியல, ஏர்ல வந்து டிராப் பண்றீங்க. இப்ப இங்க போர்ட் கட்டிட்டீங்கன்னா போர்ட்ல வந்து டாக் ஆகி அது வழியா தானே மக்களுக்குள்ள போகும், எப்படிங்க அதை வந்து தடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. பட் ஆனா இதெல்லாம் எப்படிங்க அமெரிக்கா பார்த்து செஞ்சிருவாங்க அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இது எல்லாத்தையும் அவங்ககிட்டயே பொறுப்பு ஒப்படைச்சிடும், ஓவரா டீப்பா உள்ள போக வேணாம். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நீங்க உங்களோட கணிப்புகள், உங்களோட கனவுகள் பல விதமா யோசிப்பீங்க இல்லையா, அப்படிலாம் என்ன யோசிப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த ரஃபால வந்து கண்டிப்பா மிலிட்டரி ஆபரேஷனை பண்ணுவாங்க, அப்பதான் ஹமாஸை ஃபுல்லா அழிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு திட்டம். அதுக்கு எதிர்த்து அமெரிக்கா இருக்கிறாங்க, இது போல பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ எஸ்கலேஷன் பெருசாயிட்டு இருக்கு. ஏன்னா ரஃபாக்குள்ள போயிட்டாங்கன்னா அதிகமான மக்கள் இறந்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு எஸ்கலேஷன் தானே. இதை பத்தி என்ன அப்படிங்கிறது போல டிஸ்கஷன் பண்றதுக்காக ஹிஸ்புல்லா கிட்ட ஹமாஸோட லீடர்ஸ் போய் பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல தகவல் வந்திருக்கு. இவங்க எங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது சிரியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சர்ப்ரைஸா
அதாவது ஈரான்ல வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களாம்னா, எந்திரிச்சு அப்படியே காலைல மூஞ்சி கழுவிட்டு போனா சிரியா ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிக்கிறாங்க ஈரான்ல. அதாவது அன்அஃபீஷியல் விசிட் திடீர்னு வந்து நிக்கிறாங்களாமா. காரணம் என்ன, சும்மா சும்மா இஸ்ரேலுங்க மேல குண்டை போட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துலயும் இந்த சீரியஸான டிஸ்கஷன் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்களாமா. ஸோ இவங்களாம் என்ன ஏதாவது திட்டம் போட்டுருக்காங்களா? ஏன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுதிஸ் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைலை டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் சிரியாவும் வந்து எங்க அவங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க ஈரான் அப்படிங்கிறது போல போய் கேட்பாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு ஒரு சைடு. இனி என்ன, கூடிய சீக்கிரத்தை இன்னொரு 10 நாள் 5 நாள் இல்ல சிரியா இது போல ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சிலர் சொல்றாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா மீட்டிங் டிஸ்கஷன்ல நடந்துட்டு இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட் என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு. ஒண்ணு போர் நிறுத்தமா இருக்கும், இல்ல போர் மிகப்பெரிய அளவுல வெடிச்சிச்சு அப்படிங்கிறது போல இருக்கும். என்ன நடக்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் ஈரான் கிட்ட இருந்து ஒரு வீடியோ பதிவுங்க, அவங்களோட ஆயுதங்கள்லாம் சைஸா வீடியோ எடுத்து ஹாலிவுட் பிலிம் ரேஞ்சுக்கு இவங்களும் எடுத்து பழகிட்டு இருக்கிறாங்க. அதை மாற்றுக்கிறது இல்லை, நிறைய இடங்கள்ல எடுத்திருக்காங்க. இந்த ட்ரோன் வச்சு சூப்பர் ஷாட்ல எடுப்பாங்க. இப்போ அது போல ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேல கேப்ஷனா ஒன்று போட்டுருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய அளவிலான ஒரு விஷயம். அதை நம்மளும் பார்த்து கத்துக்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும், இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. சரி, அப்படி என்னதான்ப்பா அதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 45 வருஷத்துக்கு முன்னாடி ஈரானுக்கு எந்த ஆயுதத்தையும் கொடுக்காதீங்க அப்படின்னு பல நாடுகள் சொன்னாங்க. ஆனா இப்ப அதே பல நாடுகள் ஈரான் கிட்ட இருந்து எந்த ஆயுதமும் வெளியே போயிடக்கூடாது, அதை நம்ம பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் நம்மளோட சக்சஸ் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல இருந்து அந்த பதிவை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவெல்லாம் இப்பதான் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்றது போல நினைக்கிறாங்க. ஆனா நார்த் கொரியாவா இருக்கட்டும் ஈரானா இருக்கட்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அண்ணன் தண்ணி பழகாம எந்த அளவுக்கு பண்ண முடியுமா பண்ணாங்க. ஆனா எந்த அளவுக்கு செய்யறாங்களோ அதுக்கான எதிர்வினை இருக்கும் இல்லையா, அந்த வினை தான் இது அப்படிங்கிறாங்க. இதே போல நம்மளும் பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுயசார்பா இருக்க பழகிட்டோம்னா, நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார் இல்லையா, ஒன்லி ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த், அதுதான் இங்க மேட்ரு. அடுத்தது மிகப்பெரிய அளவுல ஹைலைட் ஆகுறது நம்மளோட கிம் ஜாங் உன் அவர்கள் தான். என்னப்பா இவருக்கு மட்டும் நம்மளோட அப்படிங்கிறீங்கன்னா, இப்ப பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பார்க்கும்போது இவரை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்கல்ல, உண்மையாலுமேவா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஏன்னா இந்த ரஷ்யா விஷயத்திலே இந்த மேற்குலக நாடுகள் எப்படி பேசுறாங்க, என்ன மாதிரிலாம் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே போல சில பிட்டுகள் போட்டுக்கலாம். உண்மையாலுமே நார்த் கொரியா சில விஷயங்கள் செய்யலாம், பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டா போட்டிருப்பாங்களே, எப்படி ஐயா சாமி போதுமா பிட்டு அப்படிங்கிறது போல நார்த் கொரியா மேல பிட்டை போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா சமீபத்துல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு காரை, லக்ஸுரி காரை வந்து கிஃப்டா கொடுத்தாரு இல்லையா, அதை தடவி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எங்க போனாலும் அந்த கார்ல தான் போறதாம்மா, சின்ராசா கையிலேயே பிடிக்க முடியல அப்படிங்கிறது போல அவர் அந்த கார் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுலாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கார் விட்டு அவர் வெளியே கார் எடுத்து வச்சா கார் தான், இந்த கார்ல ஏறி உட்கார்ந்தாருன்னா எங்க வேணாலும் போயிட்டு வருவாராமா. அது போல வீடியோ பதிவுகள்லாம் நார்த் கொரியால இருந்து பல வீடியோ பதிவுகள் பதியப்பட்டு வருது. இந்த வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காண கண்குள்ளா காட்சி இல்லையா. அடுத்தது நாட்டோட சீஃபான ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள். இவரு மார்ச் 17, 18, 19 சவுத் காக்கசஸ் நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசிட் விடுறதா இருக்காரு. அதாவது அசர்பைஜான், ஜார்ஜியா, அர்மேனியா. இதைதான் நம்ம மிக முக்கியமா நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா மார்ச் 14 அசர்பைஜான், 18 ஜார்ஜியா, 19 தான் அர்மேனியா. ஓகேங்களா. அதாவது ஜார்ஜியாங்கிறது யூரோப்புக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கக்கூடிய நாடு. யூரோப்போட மானிட்டரிங் மிஷன் எல்லாம் வச்சுக்கிறாங்க. மேற்குலகத்தோட ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. பிரான்ஸ் அதிகமா ஆயுதம் கொடுக்குறாங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க அர்மேனியாவுக்கு போயிடலாம்லங்க அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்லையா. ஆனா அசர்பைஜான் போச்சுக்கிட்டாங்கன்னா எப்படிங்க? இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரென்த்தை தான் ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இதுல இருந்தே புரிஞ்சுதா? சரி, ஓகே. இது போல ஒரு இந்த 3 நாடுகளுக்கு விசிட் விடுறாருன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா அசர்பைஜானுக்கு அர்மேனியாவுக்கு விசிட் விடுறாருன்னா ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. இரு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். சமீபத்துல அசர்பைஜான் வந்து சில பகுதிகள் கேட்டாங்க இல்லையா, அதுக்காக ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துக்காக போறாங்க அப்படின்றது போல யோசிக்கலாம். ஆனா ஜார்ஜியாவுக்கும் போறாரு. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். உக்ரைன் அதிக அளவுல வெடிமருந்துகளை ஜார்ஜியா வழியா ரஷ்யாவுக்குள்ள எடுத்துட்டு போய் சில இடங்கள்ல இந்த தீவிரவாத செயல்கள் இது போல செய்யறாங்க இல்லையா. ஏன்னா ஊடுருவி போய் ரஷ்யாவோட பல பகுதிகள் வெடி விபத்து நடக்குது, குண்டு வைக்கிறது, இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால ஜார்ஜியா வந்து கிளியரா இருக்காங்க. அதாவது எங்களை வந்து இந்த போர்ல இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு ஜார்ஜியா தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இதனால கருத்து மோதல்கள் உக்ரைனுக்கும் ஜார்ஜியாக்குமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் இந்த 3 நாடுகளுக்கும் போறாருன்னா பாருங்க, நம்ம பிரச்சனைய முதல்ல அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைய ஓரமா வச்சிருங்க. இப்ப நம்மளோட பிரச்சனையை பாருங்க.
நம்ம பிரச்சனைக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து ரஷ்யாவை எதிர்க்க, ரஷ்யா வந்து பண்ணலாம், ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ள செட்டில்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல ஏதோ பேசுவாரா இல்ல எப்படி? எங்க நீங்களாவது போய் ரஷ்யா கிட்ட ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது போய் பேசுங்க அப்படின்னு இவரு போய் இனிஷியேட் பண்றதுக்கு பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ஒரு மீட்டிங்னால ஒரு மேஜரான ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அசர்பைஜான் அர்மேனியாவும் இணைஞ்சிருவாங்களா அப்படின்ற போல கேள்விலாம் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக இந்த நாடுகளுக்கெல்லாம் போறாரு? ஏன்னா ஜார்ஜியாவோட சில பகுதிகளும் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி தான். ரஷ்யா இந்த அப்காசியா இது போல பகுதிகளை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து வச்சுக்கிறாங்க. ஜார்ஜியாவுக்கு ரஷ்யாவுக்குமே பிரச்சனை இருக்கு, போர்லாம் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இப்போ உக்ரைன் வேற ரஷ்யாக்குள்ளேயே தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க எல்லாம் போய் ஒரு தடவை அடிச்சு பார்த்துடலாம் அப்படிங்கிறோட முடிவு எடுப்பாங்களா இல்ல வேண்டாம்ப்பா ஏதாவது போய் சமாதான பேச்சுக்கு நீங்க பேச்சு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறதோட சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்து நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.